வேற என்ன நம்ம இதுல ஸ்பெஷல் பண்றோம்? இதுல வந்து ஸ்பெசிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு கிராண்டியர் லுக் வேணுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இருந்தே சொல்லிட்டோம் இட்ஸ் ஆன்டிக் வீடுன்ட்டு. அப்போ இருக்கும்போது சீலிங்னா நாங்க மேஜரா இங்க வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணது. சோ சீலிங்ல பாத்தீங்கன்னா இட்ஸ் 3 லேயர் சீலிங். 3 லேயரா இருக்கு. ஆமா நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் பாருங்களேன். ஓகே. சோ இந்த மாதிரி ஸ்டெப் வர்க் உங்களுக்கு கொடுக்கும்போது it gives more grandness. ஓகே, இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணி காட்டும். ஆப்வியஸ்லி காட்டுங்க. இப்போ இங்க வந்து உங்களுக்கு இருக்கு, இப்போ ஒரு லாங் ஃபால் கர்டைன் கொடுக்குறோம், அதுக்கு வந்து நம்ம அங்க சீலிங்ல இருந்தே நம்ம வர்க் பண்ண ஆரம்பிக்கணும். இங்க ஒரு லாங் ஃபால் ஓகே, அந்த சீலிங் வந்து கட் பண்ணிருக்கோம்ல. ஆமாங்க. இதுக்கான இது வந்து இப்போ ரெண்டு இப்போ ஷியர் அண்ட் கர்டைன் கொடுத்தாங்கன்னா அதுக்கான ஸ்டாண்டர்ட் டைமென்ஷன்ஸ்னு ஒன்னு இருக்கு. சோ அந்த ஸ்பேஸ் நம்ம கொடுத்து தான் ஆகணும். இது ஃபால் சீலிங் பண்ணும்போது நம்ம கட் பண்ணிருக்கோம். எக்ஸாக்ட்லி. இது எல்லாமே ப்ரையர் வர்க் தான். ப்ரீ பிளானிங் வர்க்ல மட்டும் தான் நம்ம இத பண்ண முடியும். புரியுது. இது வந்து நாங்க ஒன்ஸ் இன்டீரியர் முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க வந்து கர்டைன் போட்டு நீங்க லாங் ஃபால் கர்டைன் போடணும்னா கண்டிப்பா பண்ண முடியாது. பட் தெரியும், வெளிய தெரியும். இல்ல முடியும் ஷானா, அதுவும் முடியும். அப்பனா என்னன்னா மறுபடியும் அதை உடைக்கணும். உடைச்சு தான் பண்ணணும்.